வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை செய்ய போறேன். அதுக்கு ஹோம்மேட் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பன்னீர் நான் வீட்லேயே செஞ்சேன். வீட்லேயே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள். பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை செய்ய ஸ்டவ் ஏற்றிட்டேன். பான் காயுது. 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்க்குறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினது போதும். ஒரு தக்காளி சின்ன சைஸில் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெள்ளை பச்சை சிவப்புன்னு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினது போதும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கும், கலர் அழகாக இருக்கும். இப்போ ஒரு குடமிளகா பெரிய சைஸில் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன், அதையும் 1 நிமிஷம் வதக்குவோம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வதக்கந்து போதும். இப்போ ஹோம்மேட் பன்னீர் வீட்டில் 1 லிட்டர் பால் போட்டு பன்னீர் செய்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பன்னீருக்கு உடையாத லேசாக கலரணும். மசாலாலாம் பன்னீரில் ஒட்டிடுது. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. உப்பு காரமெல்லாம் போதும். இது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய சத்து இருக்குது இதில். சுவையான பன்னீர் கேப்சிகம் ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சத்தான பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.